வணக்கம் மக்களே. Netflixல ரிலீஸ் ஆயிருக்க தி பீஸ்ட் இன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஒரு பிரபலமான ரைட்டரு. அவங்களோட புத்தகங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா, தன்னோட மகன் இறந்த துக்கத்துல இருந்துட்டு அவங்க மீள முடியாம ரொம்ப ஒரு டைலமால இருந்துட்டு, புத்தகங்கள் எழுதுறதையே கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிரபலமான ஆள் ஒருத்தர் வர்றாரு. அவரு யாரு அப்படின்னா, ஒரு சர்ச்சைக்குரிய ஆளும் கூட. தன்னோட மனைவிய கொன்னுட்டு அவரு மறைச்சு வச்சுட்டாரு. மனைவியோட பாடி கூட கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கின ஆளு. இவங்க வீட்டு பக்கத்துல குடி வராரு. வந்தது மட்டும் இல்லாம, இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க காட்டுல வந்துட்டு வாக்கிங் ரோட் போணும் அப்படிங்கிற மாரியான திட்டம் கொண்டு வரதுக்காக இவங்கள அப்ரோச் பண்றாரு. அந்த தெருவுல இருக்க எல்லாருமே ஓகே சொன்னதுக்கப்புறம், இவங்க மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா இவங்கள வழிக்கு கொண்டு வரதுக்காக அந்த பக்கத்து வீட்டு குடி வந்தவங்க வந்துட்டு இவங்கள நெருங்க ஆரம்பிக்க, கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட கதையவே இவங்க எழுதலாம். மத்தவங்க இவர தப்பா நெனச்சுக்கிறத, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோவ கொண்டு வர, கடைசியா அந்த புத்தகம் அவங்க எழுதுனாங்களா இல்லையா? உண்மையாவே அந்த கேரக்டரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. ஹீரோயினா கிளேரி டான்ஸ் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. மொத்த சீரிஸையுமே இவங்க தன்னோட பில்லர்ல தூக்கி சுமந்திருக்காங்கன்னே சொல்லலாம். தன்னோட மகன் இறந்த டைலமால இருந்து அவங்க மீள முடியாம இருக்கிறதா இருக்கட்டும், அதிலிருந்து மீண்டு வரதுக்காக இந்த கதைய எழுத தொடங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க சந்திக்க பிரச்சனைகள்ல இவங்க காட்டுற ஆர்வமா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருந்ததுன்னு சொல்லலாம். இவரு ஹீரோவா, வில்லனா அப்படிங்கிறது இந்த சீரிஸ் முழுக்க நம்மளுக்கு ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கும். அந்த கேரக்டர்ல மேத்யூ ரைஸ் தான் நடிச்சிருக்காரு. அவருமே ஒவ்வொரு எபிசோட்லயும் போக, போக அவரோட கேரக்டர் எலவேட் ஆகுறது தன்மைக்கு ஏத்த மாரி அவரோட நடிப்பு செம்மையா இருந்தது. குறிப்பா 7வது, 8வது எபிசோட்ல ஒரு தரமான நடிப்புன்னே சொல்லலாம். இவங்கள தாண்டி அந்த ஹீரோவோட ஒய்ஃப் ஆடுறவங்க, இந்த ஹீரோயினோட ஒய்ஃப் அதாவது அஃபேர் முன்னாடி இருந்துப்பாங்க அவங்களா இருக்கட்டும், ஹீரோவோட குடும்பத்துல வர ஒவ்வொருத்தரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க அவங்களுக்கு குடுத்த வேலைய பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக் இந்த சீரிஸோட தன்மைக்கு ஏத்த மாரி சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லயும் அந்த சீனுக்கு ஏத்த மாரியான பேக்கிரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்தது. சீரிஸோட கதைக்குள்ள போறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் டைம் எடுத்துக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டுல இருந்து ஆரம்பிக்கிற கதை, அடுத்து ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்துட்டு எலவேட் ஆகுற விதம் சூப்பரா இருந்தது. இவரு நல்லவரா? கெட்டவரா? இல்ல உண்மையாவே இவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு எபிசோடுமே காலம் எடுத்துக்குதுன்னே சொல்லலாம். அத ரசிக்கும்படியா குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோவுக்கு பின்னாடி அவங்க பண்ற வேலைகள் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்தது. அதே மாரி ஒவ்வொரு எபிசோடு முடியிற டைமும் வந்துட்டு உங்களுக்கு செம்ம ட்விஸ்ட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு சீன வச்சு ட்விஸ்ட்டா இருந்ததுன்னு குறிப்பா 4, 5, 6வது எபிசோடு வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லலாம். 7வது எபிசோட்ல ஹீரோவோட நடிப்பும், அந்த எண்டுக்கு முன்னாடி வர ஒரு சீனுமே வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்ததுன்னே சொல்லலாம். 8வது எபிசோட் முடிச்ச விதமும் நீட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா இதுல ஒரு குறை இருக்கு அப்டின்னா, இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் மெதுவா நகர்ற மாரி தான் டைம் இருக்கும். ஏன்னா, அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த ஹீரோவோட கேரக்டர எலவேட் பண்றதுக்காக இவங்க வச்சிருக்க சீன்ஸ் வந்து கொஞ்சம் மெதுவா நகர்ற மாரி இருந்தது. மத்தபடி பெருசா எனக்கு எந்த குறையுமே தெரியல. மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொன்னும் வந்துட்டு குறைந்தபட்சம் ஒரு 41 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சமா 54 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இது. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அந்த தமிழ் டப்பிங்கும் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். சீரிஸ் தமிழ் டப்பிங்ல Netflixலயே இருக்கு மக்களே. தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ். லைட்டா ஒரு 18+ சீன் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தம் தெறிக்கிற கொஞ்சம் ஒரு கொடூரமான சீன் இருக்கும். அதனால நீங்க தனியா பார்க்குறது நல்லது. பார்க்க வேண்டியவங்க தாராளமா பாருங்க மக்களே. உங்கள கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.